கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டின்னு பெரியார் சொன்னார். சரியா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பாதவன் தான் காட்டு மிராண்டி. அது பைபிளை கிளியராக சொல்லுது அப்படின்னு அவங்க கோட்பாடு தான் சொல்லுது. இன் ஹிம் வி லிவ் அண்ட் மூவ் அண்ட் ஹேவ் அவர் பீயிங் அப்படின்றார். இந்த அவருக்குள்ன்றது கடவுளுக்குள். இந்த அவர் தான் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கீழே கொண்டு வந்துடுறாரு. அங்கே இது வந்து பைபிளில் இருந்த வார்த்தை கிடையாது, இது அவங்க புலவர்கள். இது வந்து எப்பிமெண்டஸ் அப்படின்ற ஒரு புலவன், கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய ஒரு புலவன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவன் எழுதுன ஒரு கவிதை. மன்னிப்பு அப்படின்னா நான் கிளியர் பண்ணிங்க, மன்னிக்கிறதுனால தான் வந்து தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதனால் தண்டனை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மன்னிப்புன்னு எதை சொல்கிறோம், அது ஏன் சிறந்தது, அது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எப்படி தர்றாரு? எத்திக்ஸ் இல்லாமல் ஒரு எத்திக்ஸ் இல்லையாடா, ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறம் உனக்கு பேசிக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது அறம், இது சரி இது தவறு அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இல்லை. இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நான் ஏன் அடிக்கடி இழுக்கிறேன்னா அவங்க தான் இன்றைக்கி உலகத்தினுடைய சீர்கேட்டு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக நான் அடிக்கடி நிறைய இடங்களில் நான் சொல்லுவேன், இந்த கடவுள் மறுப்பாளர்களோட விவாதிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீதியை பற்றி பேசுவாங்க, அன்பு பற்றி பேசுவாங்க. சக மனிதனை அன்பு செலுத்தல மத சண்டை போட்டுக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அன்பு நீங்கள் சொல்கிறீங்களா, அன்பு எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தத்துவத்தில், ஏன்னா பரிணாம கோட்பாட்டை தானே அவங்க நம்புகிறாங்க. பரிணாம கோட்பாட்டில் எதுவுமே இழைக்கப்பட்ட அநீதினாரு கருணானந்தன். சரியா? ஏவாளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாருன்னா நீதி எது? நீதி எது? எது நீதி? அதுதான் நீதி. எது நீதி? அவங்க கோட்பாட்டில் இல்லையே. இல்லை, ஹெல்மெட் போட்டால் உயிரை காப்பாற்றிக்கலாம், ஹெல்மெட் போட்டால் நீ ஃப்ரீயாக அந்த ரோட்டில் வண்டி ஓட்டிக்கலான்ற அறிவு எனக்கு வேண்டாம், ஒளி எனக்கு வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது தான் பிடிக்குது. இப்போ நான் ரோட்டில் போயிட்டு அடிபட்டு கீழே வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் சாவு தான், சாவு 100%. ஆனால் நான் இப்படியே இருப்பேன், எனக்கு கடவுளை நான் காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தப்பு பண்ணோம், அதனால் பாவிகளாயிட்டோம். எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த பாவ மன்னிப்பை நிறைவேற்றிட்டாரு. அப்போ இது எனக்கு சொந்தமாயிருச்சு. அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் ஏன் சொல்லுங்க? மதம் மாற்றம் பண்ணுறது தானே உங்களுடைய நோக்கமாக இருக்குது. பெரியாரிஸ்ட் வந்து ஒரு இது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இசைவாணி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், பாரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாக பேசும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து சேம் செக்ஸ், அதாவது ஒரே பாலினத்திற்கு பிறந்த ஒரு ஐயப்பன், அது உங்களுக்கு கேவலமாக தெரியல, வெட்கக்கேடாக தெரியல, அங்கே பெண்கள் போகணும்னு சொல்லி ஒருத்தங்க பாடுறது உனக்கு வெட்கக்கேடாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தருடைய உயிர் போனால் தான் இவன் கொலைகாரன், உயிர் போகலன்னா கொலை முயற்சி பண்ணவன் தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ அவன் மேலே கோபப்பட்டு கொலைக்கு ஏதுவான மூர்க்கம் கொண்டாலே நீ கொலைகாரன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அருமையான சட்டமாக. இந்த ஒரு எத்திக் வந்து இந்த சட்டத்திலேயே கிடையாது. சட்டமே அது வந்து குறைபாடு உள்ளதாக தான் இருக்குது. உலகமெங்கும் சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு முறையையே துவங்கி வச்சவங்களே கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான். சாலையில் ட்ராவல் பண்ணும்போதே நம்ம சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், நம்ம சில பேரை மன்னிக்க வேண்டியிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் இப்போ ரோட்டில் வரீங்க, இந்த சிக்னலில் யாரோ வந்து உங்களை திட்டாங்க, நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே உட்காந்து என் கூட சமாதானமாக பேச முடியாது. அந்த சிந்தனையே தான் அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மன்னிப்புக்கு உதாரணமும் அவர் தான், மன்னிப்பு வந்து அவர்கிட்ட தான் தொடங்குது. நீங்கள் ஒரு புத்தர், காந்தி, இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தெரிய மாட்டார். அவர் ஒரு மகான், அவரையும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், ஒன் ஆஃப் த சாய்ஸ்ன்னு போயிடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஒன்லி சாய்ஸ் ஃபார் த வேர்ல்டு. ரோட்லேயே ஒரு 4 பேர் உட்காந்துட்டு ஒரு ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டு மது அருந்துறான். ஆனால் நாம் 4 பேர் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை அறவழியில் போதிக்கிறதுக்கோ நமக்கு போலீஸ் பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருக்கார். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஒரு ஏத்திஸ்ட்டு, கடவுளை பற்றி கண்ணாபின்னான்னு பேசக்கூடியவர், காட்ஸ் டெலியூஷன் புக் எழுதினவர். அவர் வந்து ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படிங்கிறார். எல்லாமே பைபிள்லேருந்து எடுத்துருவாங்க. பைபிள்லேருந்து எடுத்துகிட்டு அவங்களா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் தான் புரட்சியை பண்ணோம்னு சொல்லிடுவோம். நான் சொல்ல வர்றது வந்து மன்னிப்பு, கிருபை, ஃபர்கிவ்னஸ் அண்ட் கிரேஸ். மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ அடுத்து வேறு என்ன, எதை இழக்கும் இந்த உலகம்? இது வந்து ரொம்ப காமனாக நம்ம டெய்லியும் பார்க்குற விஷயம். அதான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறது. பட் இயேசு கிறிஸ்து இல்லாமல் இது கிடையாது. நல்லா நேயர்கள் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அது புரியும் அவங்களுக்கு. ஆக்சுவலி 3வது வந்து நான் சொல்ல வர்றது வந்து மன்னிப்பு, கிருபை, ஃபர்கிவ்னஸ் அண்ட் கிரேஸ். மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு ஒருத்தர் சொன்னார். மன்னிப்பு அப்படின்னா நான் கிளியர் பண்ணிங்க, மன்னிக்கிறதுனால தான் வந்து தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க,
அதனால் தண்டனை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மன்னிப்புன்னு எதை சொல்கிறோம், அது ஏன் சிறந்தது, அது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எப்படி தர்றாரு? ஆமாம், இல்லை அவர் தரது மட்டும் தான் ட்ரூ ஃபர்கிவ்னஸாக இருக்க முடியும். நான் இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாமே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரோம் அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல வரதுன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைனா இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். ஃபர்கிவ்னஸ்னால் என்னன்னு தெரியும், அன்புன்னு சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இது எதுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லை. நம்ம ஏதோ கற்பனையிலே மன்னிப்பு சூப்பர் நல்ல விஷயம், அன்பு தான் நல்ல விஷயம், அப்படி தான் போக முடியுமே தவிர இந்த அன்புக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இவர் தான், இதுதான் அதிகாரம். இல்லை, நான் அடிக்கடி நிறைய இடங்களில் நான் சொல்லுவேன், இந்த கடவுள் மறுப்பாளர்களோட விவாதிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீதியை பற்றி பேசுவாங்க, அன்பு பற்றி பேசுவாங்க. சக மனிதனை அன்பு செலுத்தல மத சண்டை போட்டுக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அன்பு நீங்கள் சொல்கிறீங்களா, அன்பு எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தத்துவத்தில், ஏன்னா பரிணாம கோட்பாட்டை தானே அவங்க நம்புகிறாங்க. பரிணாம கோட்பாட்டில் வலிமை உள்ளது வாழும்ன்றது தானே உங்களுடைய கோட்பாடு. ஒன்று அடித்து ஒன்று வந்துச்சு, இது இயற்கை, இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அதில் அன்புக்கு வேல்யூவே கிடையாது. அன்பு கிடையாது, நீதி கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு எதுக்குமே அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல. இது இப்போ நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒருவேளை ஏத்திஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பர்கள் வந்து ஒருவேளை புண்படலாம். கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டின்னு பெரியார் சொன்னார். சரியா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பாதவன் தான் காட்டு மிராண்டி. அது பைபிளை கிளியராக சொல்லுது அப்படின்னு அவங்க கோட்பாடு தான் சொல்லுது. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போது வலிமை உள்ளது வலிமை இல்லாததை போட்டு அடிக்கும். ஆனால் இந்த கோட்பாடை பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வலிமையற்றவர்களுக்காக நிற்கிறோம், குரலற்றவர்களின் குரலாக நிற்கிறோம். நாங்கள் வந்து அந்த கோட்பாட்டில் அதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனால் அவங்க எடுக்கிறது எல்லாமே இறை நம்பிக்கையிலேருந்து தான் எடுப்பாங்க. நீதி எங்கேருந்து வருது? எது நீதி? நம்பிக்கை இதை அடிச்சு சாகப்பட்ட அநீதின்னாரு கருணானந்தன். சரியா? ஏவாளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அவர் சொல்றாருன்னா நீதி எது நீதி? அதுதான் நீதி. எது நீதி? அவங்க கோட்பாட்டில் இல்லையே. இல்லை, நீதி இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த அங்கே தான் மன்னிப்பும் வருது. மன்னிப்பு வந்து இயேசு கிறிஸ்து தருவது தான் உண்மையான மன்னிப்புன்னு எப்படி நம்ம சொல்கிறோம். சரி, இந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம் ஃபர்கிவ்னஸ் பற்றி. சொல்லுங்க. கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ பைபிள் பாருங்க, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, இப்படி ஒருத்தர் மன்னிச்சாரு, அப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்லுதில்ல. இப்படி எங்கேயாவது உலகத்தில் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? மன்னிப்புக்கான எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? பைபிளில் ஒரு மன்னிப்புக்குன்னு ஒரு உதாரணத்தை காட்டுறோம். ஏற்கனவே அன்புக்கு காமிச்சோம். பிதாவானவர் குமாரனை அனுப்புனதுனால அன்பு உண்டா இருக்கு. அது ஆக்சுவலி நம்ம பேசியிருந்தா நிறைய பேசியிருக்கலாம். இந்த நிகழ்ச்சி வெறும் அன்பை பற்றியே பேசி முடிச்சிருக்கோம். ஆமாம், இதுவும் பேசிக்காக அன்பை பேஸ் பண்ணி தான் வருது. பட் இருந்தாலும் எந்த ஒரு கோட்பாட்டிலையும் இதுதான் மன்னிப்பு, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்லையே. இப்போ அந்த மன்னிப்பு என்னது? எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ இங்க என்ன பார்க்குறோம், இந்த இவர்ன்றது கர்த்தராகிய இயேசு, அவர்னா பிதா. ஆமா, இந்த இவர்ன்ற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ்னால, அவருடைய சிலுவை மரணத்தினால, பலியினால, அதான் மீனிங். அவருடைய ரத்தத்தினாலும் போது அவருடைய மரணத்தினால, அவர் தம்முடைய உயிரை தந்ததுனால மனிதனுக்கு மீட்புன்னு ஒன்று வந்திருக்குது. அந்த மீட்புல தான் பாவ மன்னிப்பு என்ன செய்யுது இருக்கு, இல்லாத மன்னிப்பினால மீட்பு, மன்னிப்பாகிய மீட்பு. ஓகே, இப்போ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். எபேசியர் 4 ஐ திங்க் 5th சாப்டர், எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அங்கேயும் இதே தான் போட்டிருக்கோம். ஆமாம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மன்னிப்புக்குன்னு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து இல்லைன்னா மன்னிப்புன்றது இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருக்கோன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதை வச்சு இது மன்னிப்பு, நான் மன்னிப்பு அடைந்தேன், மன்னிப்பை கொடுத்து விட்டேன், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, எதை வச்சு சொல்ல முடியும்? அதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது? எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்க முடியாது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. எதுக்குமே ஒரு நான் வந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வந்து என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மன்னிச்சிட்டேன், நான் மன்னிப்பு அடைந்தன்றதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு? உலகத்தில் போக்கில் எல்லாருமே சொல்கிறாங்க ஐம் சாரி, ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அது அவங்களுக்குள்ள இருந்துட்டு தானே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்றது எப்படி தெரியும்? தெரியாது, சும்மா ஒரு வார்த்தை அளவில் தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, நான்
உங்களை மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கணும்னா, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல. நிச்சயமா. அப்படி எப்படி நம்ம அப்போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அதுதான். மன்னிச்சிட்டாருன்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போல மன்னிச்சாதான் மன்னிச்சிட்டாருன்னு தெரியும். இல்லை அப்படின்னா மன்னிச்சிட்டாருன்றது ஒரு பேச்சளவில் இருக்கும். அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது. அதுக்கு கீழே எந்த ஒரு தண்ணியில் எழுதுன மாதிரி தான் அந்த மாதிரி போயிடும். ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது இன்றைக்கி ஏன் தேவை அப்படின்னா, எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் இன்றைக்கி தேவைப்படுது. இப்போ நம்ம உடல் இருக்குது, நம்முடைய உடலில் கோடிக்கணக்கான செல் டெய்லி சாகுது. கோடிக்கணக்கான செல்கள் மறுபடியும் உருவாகுது. சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம உயிரோட வைக்குது இல்லையா? அதே மாதிரி உலகம் இயங்குவதே மன்னிப்பை பேஸ் பண்ணி தான். தவறு என்பது டெய்லியும் இழைக்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் தீமையானவன். கண்டிப்பாக. மனிதன் சக மனிதனை மன்னிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே உறவு முறிவுகள் ஏற்படும். எல்லாரும் உறவு முறிஞ்சு இருந்தால் இந்த உலகம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நகராது. அப்போ மனுக்குலம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும், நாளைய தினத்தை பார்க்கணும்னா இன்னைய தினத்தை மன்னிச்சாதான் நாளைய தினத்தை பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக இன்றைய தினத்தை நான் மன்னிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இது இல்லாமல் நான் இயங்க முடியாது. நான் டெய்லியும் யாரையாவது மன்னிச்சு தான் பதிலாகணும். கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அப்படி தான் நம்ம இந்த உலக சாலையில் ட்ராவல் பண்ணும்போதே நம்ம சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், நம்ம சில பேரை மன்னிக்க வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலையில் இப்போ ரோட்டில் வரீங்க, இந்த சிக்னலில் யாரோ உங்களை திட்டாங்க, நீங்கள் மன்னிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே உட்காந்து என் கூட சமாதானமாக பேச முடியாது. அந்த சிந்தனையே தான் அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மன்னிப்புக்கு உதாரணமும் அவர் தான். மன்னிப்பு அவர்கிட்ட தான் தொடங்குது. ஸோ அங்கே தான் மீட்பு மனுஷனுக்கு உண்டாயிருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து மனித குலம் அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கே இயேசு கிறிஸ்து தேவைப்படுறார் இல்லையா? அதனால தான் இது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் மார்ஸ் மேடையில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிரேக்க ஃபிலாசபர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸ்தோயிக்கர்கிட்டையும் எபிகுரியர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கார். அவங்ககிட்ட பேசும்போது ஒரு கவிதையை அவர் கோடிடுறார். நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். In him we live and move and have our being அப்படின்றார். இந்த அவருக்குள்ன்றது கடவுளுக்குள். இந்த அவர் தான் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கீழே கொண்டு வந்துடுறாரு. அங்கே இது பைபிளில் இருந்த வார்த்தை கிடையாது. இது அவங்க புலவர்கள். இது எப்பிமெண்டஸ் அப்படின்ற ஒரு புலவன், கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய ஒரு புலவன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவன் எழுதின ஒரு கவிதை. அப்போது எல்லா தத்துவ ஞானிகள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. என்னன்னா, கடவுளுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கடவுள் இல்லாமல் நம்ம பிழைக்க முடியாது, அசைய முடியாது. டு ஹேவ் அவர் பீயிங் நமக்கு இருக்காது, நம்ம இருக்கவே முடியாது. அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ நீங்கள் ஒரு புத்தர், காந்தி, இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தெரிய மாட்டார். அவர் ஒரு மகான், அவரையும் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம், ஒன் ஆஃப் த சாய்ஸ்ன்னு போயிடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஒன்லி சாய்ஸ் ஃபார் த வேர்ல்டு அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்ல விருப்பப்படுறது. எஸ். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடவுளோட சீர்பொருந்துதல், ரிகன்சிலேஷன் வித் காட். இது கொஞ்சம் நம்ம விலாவரியாக பேசலாம். ஏன்னா இது இன்னைக்கு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம். மனிதன் ஏன் கடவுளோட சீர்பொருந்தணும்? சீர்கெட்டு போயிருக்கான். மனிதன் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். உண்மையான கர்வாப்சி அப்படின்னா, உண்மையான வீடு திரும்புதல் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் கடவுள்கிட்ட திரும்பி வர. கர்னா வீடு, வாப்சினா திரும்புதல்னா, கர்வாப்சினா வீடு திரும்புதல் தான் அர்த்தமே தவிர இவங்க சொல்கிற மாதிரி வேற இல்லை. நான் உண்மையான கர்வாப்சினா எங்கேருந்து நீ போனியோ அங்கே நீ திரும்பி வரணும். எங்கேருந்து எல்லாரும் போனோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட எல்லாரும் போயிட்டோம். எல்லாரும் கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு எந்த கடவுள் கூப்பிட்டாரு? எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல. எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்ட ஒருவர்னு யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, இல்லையா? அப்போது எல்லாரும் வாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வர்றவங்களை நான் தள்ளவும் மாட்டேன்னு சொன்னவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பைபிள் அழகாக சொல்லியிருக்கு, நாம் எல்லாரும் ஆடுகள் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். தேவன் என்ன பண்ணாராம், நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே விழ பண்ணார். இந்த இயேசு கிறிஸ்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராங்களோ அவங்க எல்லாரும் கடவுளோடு சீர் பொருந்துட முடியும். இப்போ இதில் ஒரு சின்ன கேள்வி, அதாவது தெளிவுபடுத்திக்கிறதுக்காக, எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேலே தேவன் விழ பண்ணினார், ஓகே. அப்போது எல்லாரும் போயிட்டாங்கன்னும் போது எல்லாருக்கும் எப்படி தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறாங்களோ, அதே போல் எல்லாருடைய பாவத்தையும் இவர் மேலே சுமத்துனதுனால, இவர் அதை தீர்த்ததுனால
எல்லாருக்கும் ஈஸியாகவே மன்னிப்பு கிடைச்சிருது இல்லையா? ஆமாம். அப்புறம் எதுக்கு இவர்கிட்ட வரணுன்ற அந்த பாயிண்ட் எங்கேருந்து வரும்? அதுதான் விஷயம். இப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவுக்கு மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிச்சிட்டார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளனா கூட அவங்க பாவத்தையும் இயேசு கிறிஸ்து என் பாவத்தையும் மன்னிச்சார். நான் எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது எல்லாருக்காகவும் சேர்த்து தான். அவர் அக்கிரமக்காரர்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாருன்னா அக்கிரமக்காரர் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொண்டார். இங்கே பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ இதை தன் வாயால் சொல்கிறார். கொஞ்சம் சுற்றி வளைச்சிருக்கோம், பட் ஆனால் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவை டைரெக்டாக இப்போ நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி தான், கடவுள் எல்லாரும் தப்பு பண்ணோம், அதனால் பாவிகளாயிட்டோம். எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அந்த பாவ மன்னிப்பை நிறைவேற்றிட்டாரு. அப்போ இது எனக்கு சொந்தமாயிருச்சு. அப்போ நான் அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் ஏன் சொல்லுங்கள்? மதமாற்றம் பண்ணுறது தானே உங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் என்ன? யோவான் 3வது அதிகாரம் 16 நம்ம வாசிக்கலாம். வாசிங்க, அப்படியே வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன்னா சாதாரண லாங்குவேஜில் சொன்னால் ட்ரஸ்ட் பண்ணுறது, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது பேசுறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் பேசுகிறார். ஆமாம், சரிங்களா? இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுன்ற ஒரு போதகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, கடவுள் வந்து ஏன் இந்த பூமிக்கு மனுஷனாக வராரு, அதாவது தேவன் தேவகுமாரனாக ஏன் அந்த பூமிக்கு வராரு, தேவன் தம்முடைய குமாரனாக இந்த பூமிக்கு ஏன் வராரு, அதான் அந்த வார்த்தையை வந்து நம்ம ஏன் வராருன்னா, அவர் மேலே விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் கெட்டு போகாத ஒரு வாழ்க்கையும் இதுக்கப்புறம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கையும் அவனுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வராரு. சரியா? ஓகே. யாரை? இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் வந்து இந்த உலகத்தில் அருளப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ். ஆமாம், இல்லைங்களா? இப்போது 17வது வசனம் வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது தண்டிக்கிறதுக்கு இல்லை, உலகத்தை தண்டிக்கிறதுக்கு கிடையாது. அப்போ என்னத்துக்காக? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அவரை அனுப்பினார். அதாவது பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவும் அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொல்கிறாரு, அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தீர்க்கப்பட மாட்டான், அவனுக்கு இறை தண்டனை இல்லை. இல்லை. விசுவாசியாதவனுக்கு இருக்குது அப்படின்னு அப்படியே சொல்லாமல் அதுக்கு ரீசன் சொல்கிறார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. மனிதனாக பிறந்ததினால், பாவியாக பிறந்ததினால் எந்த மனிதனும் இறை தண்டனைக்குள் போவதில்லை. மன்னிப்பை வேண்டாம் என்று சொல்வதனால் மட்டும்தான் போகிறான். அதோட நிறுத்தலை. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஏன் வேண்டாங்கிறாங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அறிவு உலகத்திற்கு வந்த பின்பும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால், மனுஷன் வந்து பொல்லாத கிரியைகளை செய்யறதுனால அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே. எனக்கு அறியாமையிலே இருந்துக்கிட்டா நான் பொல்லாத கிரியைகளை என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு வந்து ஹெல்மெட் போட்டால் நான் ஃப்ரீயாக அந்த ரோட்டில் வண்டி ஓட்டலாம். ஹெல்மெட் போடலன்னா எனக்கு போலீஸ் அங்கங்கே பிடிப்போம். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஃப்ரீயாக வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய பொல்லாத கிரியையில் பிரியமுள்ளவனாக இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அந்த அறிவு வேணாம். ஹெல்மெட் போட்டால் உயிரை காப்பாற்றிக்கலாம், ஹெல்மெட் போட்டால் நீ ஃப்ரீயாக அந்த ரோட்டில் வண்டி ஓட்டிக்கலான்ற அறிவு எனக்கு வேண்டாம், ஒளி எனக்கு வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது தான் பிடிக்குது. இப்போ நான் ரோட்டில் போயிட்டு அடிபட்டு கீழே வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் சாவு 100%. ஆனால் நான் இப்படியே இருப்பேன், எனக்கு கடவுளை நான் காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம்? அது ஸோ தேர்வு நம்முடைய தவறான தேர்வு. அதான் இயேசு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஒளியானது உலகத்துக்கு வந்திருந்தும், அதாவது நீ இப்படியே போனாப்பா நீ வந்து என்ன பண்ணுருவ, அழிஞ்சு போயிடுவ, நீ வந்து உனக்கு மன்னிப்பு இல்லாமலே நீ போயிட்ட அப்படின்னு சொன்னால் அதற்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிவு வந்து எனக்கு வேண்டாம். நான் அறியாமலே இருந்துக்கிறேன். நீ கடவுள் வேணான்னு ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க? எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டாம். அதான் எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டாம். இப்படி தான் இருக்கணுன்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேண்டாம். நான் என் விருப்பத்தின்படி இருக்கணும் ஆசைப்பட்றேன், அதனால கடவுள் வேண்டாம். இதுதான் உண்மையான ரீசன். ஆனால் அதுக்கு லாஜிக்கு, சயின்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ கொண்டு வந்து நம்ம மக்களை வந்து குழப்பிட்டு இருப்பாங்க. சரிங்க பாருங்கள். அடுத்ததான் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக. அப்போது கடவுள் வந்து மனுஷனுக்கு தண்டனையை கொடுக்குறாரு கடைசி நாட்கள்லனா எதுக்காக கொடுக்குறாரு? இவன் வந்து அந்த ஒளியை புறக்கணிச்சது, இருளை விரும்புறது. அவ்வளோதான். இவன் மனுஷனாக இவன் பாவம் செய்கிறான்றதுக்காக தண்டனை கிடையாது. அது மன்னிக்கப்பட்டாச்சு. அது எல்லாருக்கும் மன்னிக்கப்பட்டாச்சு. அடுத்த வருஷம் பாருங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அறிவு எனக்கு வேண்டாம், ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறார். சூப்பராக சொல்லிட்டாரு.
அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுது. என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, என் மனம் போன போக்கில் வாழ்வேன். ஆமாம். அப்படி அப்போ என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு முட்டுக்கட்டையை கொடுக்குது. நான் என்னுடைய பொல்லாப்பை என்னால் ஃப்ரீயாக செய்ய முடியல. பொல்லாப்பை நான் ஃப்ரீயாக செய்கிறதுக்கு எனக்கு வெளிச்சம் வேண்டாம், இருட்டு வேணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவ பதில் சொல்லிட்டார். அப்போது ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னா, என்னை அவர் மன்னிச்சிட்டாருன்றதை நம்பாமல் எனக்கு எப்படிங்க நான் மன்னிப்பை வந்து நான் அனுபவிக்க முடியும்? இப்போ நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, நான் அதை நம்பலைன்னா எப்படி நான் மன்னிப்பேன்? நான் வந்து இல்லை இவர் மன்னிச்சிருக்க மாட்டார், இவர் சும்மா என்ன செய்கிறாரு, சும்மா நமக்குள்ள வந்து என்ன செய்கிறாருன்னா, என்கிட்டேருந்து ஏதோ அவருக்கு வேணும், அதனால் என்ன செய்கிறாருன்னா சும்மா சொல்கிறாரு அப்படி நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மன்னிப்பை, சக மனிதனுடைய மன்னிப்பை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னும் போது, இறைவன் எனக்காக இந்த பூமியில் வந்து மனுஷனாக வந்து என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்னு என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லும்போது, அதை நம்பி நான் அவர்கிட்ட வரல அப்படின்னா, அவர் கொடுக்குற மன்னிப்பை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? நிச்சயமா ஒன்று வேணும், மன்னிப்பு வேணும்னும் போது நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதுவும் பெருசாக ஒன்று எதுவும் கேட்கல, ஜஸ்ட் நம்பி வான்னு தான் சொல்கிறார். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தவறான வழியில் போயிட்டேன், ஆவணவன் தன் வழியில் போன மாதிரி நானும் என்னுடைய வழியில் போயிட்டேன், இன்றைக்கி நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்களை நம்பி நான் வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நான் அனுபவப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அது இந்த தலைப்போட ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தப்போ 99 2000க்கு முன்னாடி தான். அப்போ இன்றைக்கி 1000 ரூபா பாஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாதத்துக்கு எம்டிசியில், அது அப்போ 275. அப்போ அந்த பாஸ் எடுத்துகிட்டு நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். எம்கேபி நகர், வியாசர்பாடி எம்கேபி நகர், அந்த அம்பேத்கர் காலேஜில் இருந்து ஒருத்தர் ஏறுறாரு, கண்ணதாசன் நகர் போகிற பஸ்ஸு. அதில் ஏறிட்டு அவர் டிக்கெட் எடுக்கல. டிக்கெட் எடுக்கலன்னா கண்டக்டருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வருது. நான் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்ன உடனே இவர் பஸ்ஸை நிறுத்துறாரு, இறங்குன்னு சொல்கிறாரு. இந்த பஸ்ஸில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பின்னாடி இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார், சார் டைம் ஆகுது, எவ்வளோ டிக்கெட்டு, அது நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு, சார் ₹1 2 அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்திலாம் இருக்காது. நான் சொல்கிறது 2025 வருஷத்துக்கு முன்னாடி தானே, 24 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் எடுக்காத அந்த வித்தவுட்டுக்காரர் என்ன பண்ணுறாருனா, டிக்கெட் எடுத்தவரையும் கண்டக்டரையும் திட்டுறாரு. நீ நான் எனக்கு மாமன் மச்சானா, அவன் டிக்கெட்டு எடுத்தானா நீ எனக்காக டிக்கெட் கொடுத்துருவியா அப்படின்னு கண்டக்டர்கிட்ட சத்தம் போட்ட உடனே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் ஏறி லெஃப்ட்டு திரும்பின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸ்டேஷன் முன்னாடி நிறுத்திட்டு போலீஸை கூப்பிட்டாங்க, வந்தார். இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே அப்படியே நம்ம எங்கள் எல்லார் இதுலேயும் அடித்து அவரை காலரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி எதை காட்டுது அப்படின்னா, அவர் டிக்கெட் எடுக்கலை அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அந்த தண்டனை போலீஸ் அடி கிடையாது. அவருக்காக ஒருத்தர் டிக்கெட் எடுத்திருந்தார், ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தா ஓகே. ஆனால் அதை புறக்கணித்து அதை திட்டினதுனால அவர் அந்த தண்டனைக்கு உட்பட்டார். இதான் மன்னிப்பு கான்செப்ட், இதான் விஷயம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிச்சுட்டு ஏற்கனவே மன்னிப்பு வந்து சம்பாரித்து வச்சிருக்கிறாரு. அது வேணாம்னு சொன்ன பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் ஆன்சர் இருக்குது அப்படின்னும் போது, இல்லை என்னுடைய கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இல்லை அப்படின்னு மக்கள் புறக்கணிக்கும் போது ஒன்றும் பண்ண முடியும். அவங்க தண்டனையை அனுபவிக்கிறத தவிர வேறு ஒன்றும். அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலே அவர் வந்து நிக்கதேமு கிட்ட சொல்கிறார், இது வந்து மன்னிப்பு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைன்னா மனிதனுக்கு மன்னிப்பு கிடையாது. என்னன்னு சொல்லிக் கொடுக்கவும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இல்லை, மனுஷனுக்கு மன்னிப்பு இல்லை. பட் மனுஷனே ஒருத்தர் மன்னிக்கிறதுக்கு எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் கிடையாது. மன்னிப்புங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆமாம், ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னும் போது, இஃப் தேர் இஸ் நோ ஜீசஸ் தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ். ஸோ அன்புக்கு எப்படி அவர் ஊற்றாக இருக்கிறாரோ, நம்பிக்கைக்கு எப்படி ஊற்றாக இருக்கிறாரோ, அதே போல் மன்னிப்புக்கும் அவர் தான் ஊற்று காரணர். ஆமாம். ஸோ அதுதான் நம்ம எடுத்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, மோரல் அண்ட் எத்திக்கல் ஃபவுண்டேஷன். ஓகே, சன்மார்க்க அறநெறி மோரல் அண்ட் இன்னைக்கு எத்திக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸில் கூட பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் இன்றைக்கி எத்திக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எத்திக்ஸ் இல்லாமல் ஒரு எத்திக்ஸ் இல்லையாடா, ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறம் உனக்கு பேசிக்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது அறம், இது சரி, இது தவறு அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இல்லை. ஏன்னா வருகிறவர்கள் போகிறவர்கள் அனைவரும் அவங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில், அவங்க எதை பார்த்து பர்சீவ் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் இது சரி இது தவறுன்றது 1000 சொல்லலாம். ஆனால் நான் இது சரின்னு சொல்கிறதுக்கு, இதுதான் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எனக்கே தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய மகான், ஒரு மதத்தை நிறுவுகிறேன், இது சரி இது தப்புன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அதை பின்பற்ற வருகிறவர்கள் இல்லை மக்கள் கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது சரின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? கண்டிப்பாக உனக்கு என்ன தகுதி இருக்குது? எதன் அடிப்படையில் இதை எதன் அடிப்படையில் சொல்கிறேன்? அந்த எந்தன் அடிப்படைன்ற பார்த்தீங்களா, அந்த அடிப்படை தான் இயேசு கிறிஸ்து. அதனால் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா இதுதான் சரி இதுதான் தப்புன்னு இந்த உலகத்துக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லை. எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி பேசுகிறதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஆமாம். அப்போது வாட் டஸ் வேர்ல்டு லேக் அப்படின்னா,
சரி தவறு என்பதை உலகம் வந்து இழக்கிறது. இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து நான் ஏன் அடிக்கடி இழுக்கிறேன்னா அவங்க தான் இன்றைக்கி உலகத்தினுடைய சீர்கேட்டு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருக்கார். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஒரு ஏத்திஸ்ட்டு, கடவுளை பற்றி கண்ணாபின்னான்னு பேசக்கூடியவர், காட்ஸ் டெலியூஷன் புக் எழுதினவர். அவர் வந்து ஐம் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, எனக்கு கிறிஸ்துவ கடவுளாக எனக்கு நம்பிக்கை இல்லை, இயேசுவை நான் கடவுளாக பார்க்கலை, ஆனால் இயேசுவனுடைய போதனையை நான் நம்புகிறேன். அப்படி நிறைய பேர். நீங்கள் எலான் மஸ்க் இருக்கார்ல, எலான் மஸ்க் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இப்போ இயேசு கிறிஸ்து தான் மக்களை காப்பாற்ற முடியும்னு வரும்போது மக்களை காப்பாற்றுறது நல்ல விஷயம் தானே, அதில் நான் வந்து அவருக்கு தடையை நிற்க மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள்னு நான் ஒத்துக்கல. இன்னைக்கு இங்கே இந்தியாவிலையும் அந்த மாதிரி இருக்காங்க. சரியா? ஸோ சரி எது தவறு எது என்பதற்காக எல்லாரும் யார்கிட்ட வராங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இயேசு கிறிஸ்து தான் வராங்க. பாயிண்டே இல்லைங்க, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லை அப்படின்னா நீங்கள் அவரையும் சரி எது தவறு எதுன்னு சொல்வதற்கு அவரை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு எடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா அவர் அல்டிமேட் அத்தாரிட்டியாக இல்லாமல் போகிறாரு. ஸோ அந்த அல்டிமேட் அத்தாரிட்டி தான் எது சரி எது தவறு என்பதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் கடவுளாரு. கண்டிப்பாக. இந்த மைக்கை வந்து எப்படி பயன்படுத்தணுன்றத இதை உருவாக்குனவர் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அது மாதிரி படைப்பாளராகிய கடவுள் இந்த உலகத்தில் அறநெறிகளை வச்சவர், அவர் தான் வந்து அல்டிமேட் அத்தாரிட்டியாக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து இதுக்கு உதாரணமாக பைபிள்லேருந்து இயேசு கிறிஸ்து தான் அல்டிமேட் அத்தாரிட்டின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்துக்கு வருவோம். நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு இதில், பட் நம்ம 2-3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். தேவன் மனிதர்களுக்கு அல்லது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்த நியாயப்பிரமாணங்கள், சட்டத்திட்டங்கள் இருக்குது, நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. அதை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய யூதர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்கு, கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களை வந்து வழிநடத்தி வராங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறாரு பாருங்க, 21வது வசனம், 5ஆவது அதிகாரம் 21வது வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டது. பூர்வத்தாருக்கு யாரால் உரைக்கப்பட்டது? மோசையினால் உரைக்கப்பட்டது. மோசைக்கு யாரால் உரைக்கப்பட்டது? கடவுளால். அப்படின்னா அப்போ கடவுள் கொடுத்த நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கொலைபாதகம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. அப்போ இயேசுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பட் ஐ சே டு யூ, ஆனால் நான் சொல்கிறேன், தன் சகோதரனை பகைச்சாலே கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாருல்ல. இப்படி யாராவது உலகத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போது கடவுள் நீ நம்புறியோ நம்பலையோ, கடவுள் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி இல்லையா? அவர் வந்து இது சரின்னு சொல்கிறாரு அப்படின்னு. இவர் கடவுளாக இருக்கிறதுனால தான் சொல்கிறாரு, நீ கொலையை செஞ்சால் மட்டும்தான் கொலைகாரன் கிடையாதுப்பா, கொலை செய்யணும்னு மனசில் வந்து நினச்சிட்டாலே நீ யார் தான்? கொலைகாரன் தான். அப்போ ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. அந்த ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்டை வந்து இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பண்ண முடியாது, எந்த மகானும் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ இது மட்டும் இல்லை, நேயர்களுக்கு சொன்னோம்னா இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா எல்லா இடங்களும் இது சொல்கிறார். சரியா? நீ விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம் கிடையாது, இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம்னு சொல்கிறேன். நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு, பட் ஐ சே டு யூ. இந்த நான் அப்படின்னு அவர் சொல்கிறது யார் சொல்ல முடியும்? கடவுள் தான் சொல்ல முடியும். இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுங்க, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ யார் சொல்கிறேன், இவரை கேட்க முடியாது. இவர் கேட்டால் அதுக்கும் பதில் வச்சுருக்கிறாருல்ல. அவர் வந்து தன்னுடைய வார்த்தையை வந்து தன்னுடைய வார்த்தையை ஒரு பேஸ்மெண்ட்டாக வைக்கிறார் அப்படின்னா, ஃபவுண்டேஷனாக வைக்கிறார் அப்படின்னா, அவர் கடவுளாக இருக்கிறதுனால தான் வைக்க முடியும். யாருன்றதே அவர் சொல்கிறார். அதான் அதனால் மோரல் எத்திக்ஸ், ஒழுக்கமும் அறமும் இயேசு இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை அடிச்சிட்டாரு, அவர் பயங்கரமாக காயப்பட்டுட்டார் அப்படின்னா அந்த வழக்கு வந்து கொலை முயற்சி வழக்காக பதிவு பண்ணப்படும். காயப்பட்டவர் 1-2 நாள் கழித்து செத்து போயிட்டாருன்னா அப்போ கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்காக மாறும். அப்போ ஒருத்தருடைய உயிர் போனால் தான் இவன் கொலைகாரன், உயிர் போகலன்னா கொலை முயற்சி பண்ணவன் தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ அவன் மேலே கோபப்பட்டு கொலைக்கு ஏதுவான மூர்க்கம் கொண்டாலே நீ கொலைகாரன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அருமையான சட்டமாக. இந்த ஒரு எத்திக் வந்து இந்த சட்டத்திலேயே கிடையாது. சட்டமே அது வந்து குறைபாடு உள்ளதாக தான் இருக்குது. அதனால் சட்டத்தை அப்படி மாற்ற முடியும்னு சொல்லலை. அட்லீஸ்ட்டு விக்டிம்க்கு மட்டும் இல்லாமல் கொலைகாரனுக்கும் ஒரு நீதி கிடைக்கணுன்றதுக்காக இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது எது எப்படியோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இல்லை ஒருவர் வந்து நான் உனக்கு சொல்கிறேன் இதுதான் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? யார் சொல்லியிருக்கிறா? இந்த உலகத்தில் யாரும் சொன்னது இல்லையா? நான் அறிந்தது, நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சது இது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
அப்படின்னு சொல்கிறது என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் அப்படி சொல்கிற வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வேறு ஏதாவது வேணால் இருக்குமே தவிர இவருக்கு அவரே தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எஸ். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் இந்த உலகத்தில் சன்மார்க்க அறநெறி கிடையாது. கிடையாது. இப்போ அறநெறியை இந்த உலகம் இழக்கும். ஆமாம். அப்படி அறநெறி இழந்ததுனால தான் இவங்களுக்கு அந்த பேசிக் அந்த என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை இவங்க மிஸ் பண்ணுறதுனால தான் அவங்க தன்னுடைய சிந்தனைக்கு தோன்றின மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கடவுள் மறுப்பாளர்கள் கிட்ட தான் இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்க பாலின பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பாலின பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல எங்கே வருதுன்னா அது திருமண உறவுலையும் அது பாலின பேதம் பார்க்கக்கூடாதுன்ற நிலைமைக்கு வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ஐயப்பன் பாடலை வச்சு ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு. ஓகே, அதை பற்றி இப்போ நான் கருத்து சொல்ல விரும்பல. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் இடதுசாரிகள் இருக்காங்களே, அதாவது கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரட்சியாளர்களாக தங்களை காண்பித்துக் கொள்ளவர்களுடைய பயஸ் என்ன சொல்கிறது, தடை தான். பயஸ்னா ஒரு சார்பு. அவங்க வந்து எவ்வளோ நிலையற்றவங்களா இருக்காங்க, அவங்களுடைய கூற்று வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடியவங்களா இருக்காங்க, இருநாக்குள்ளவர்களாக இருக்கிறாங்கன்றத சொல்கிறேன் நான். அப்போ வந்து ஒரு கருஞ்சட்டை படைன்னு ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, ஒரு அந்த படையில் இல்லை யூடியூப் சேனலில் சம்திங் இருக்குது சரிங்களா, அரக்கர் கூட்டம் கருஞ்சட்டை படைய கருஞ்சட்டை படைன்னு ஒரு நினைக்கிறேன். அது அவங்க வந்து ஒரு அதில் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஒரு இது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இசைவாணி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், பாரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாக பேசும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து சேம் செக்ஸ், அதாவது ஒரே பாலினத்திற்கு பிறந்த ஒரு ஐயப்பன், அது உங்களுக்கு கேவலமாக தெரியல, வெட்கக்கேடாக தெரியல, அங்கே பெண்கள் போகணும்னு சொல்லி ஒருத்தங்க பாடுறது உனக்கு வெட்கக்கேடா தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து ஓகேன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க, அதை வெட்கக்கேடுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் இப்போ சேம் செக்ஸ் மேரேஜுக்கு ஐ எம் அகேன்ஸ்டு. பட் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு அது ஒழுக்க சீர்கேடாக தெரியுது, வெட்கக்கேடுன்னு சொல்லிடுறீங்க. அதே விஷயத்துக்காக நீங்கள் நாளைக்கு வந்து கொடியும் பிடிப்பீங்க. உங்களை நம்பி பின்னாடி வராங்க பாருங்க போராட்டம், இவங்க தான் புரட்சி கொண்டு வருவாங்க, இவங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள், இவங்க பின்னாடி நம்பி போயிடாதீங்க தயவுசெய்து அப்படின்றது நிகழ்ச்சி வழியாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறோம், இப்போ எத்திக்ஸ் இல்லாதவர்கள், எத்திக்ஸ் இல்லாத அவங்களுக்கு அங்கே தான் வருது. இப்போ அவங்க என்னென்னா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும், அவங்களுக்கு இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஆமாம், அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. அந்த நிலைப்பாடுன்றது எங்கே வருது? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்குது. நான் மற்ற மதத்தினருக்கும் அருமையான நம்ம மற்ற மதத்தின் நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எந்த மதத்தில் நீங்கள் தேடி பார்த்தாலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஹீ கேன் ரிலை ஆன் ஹிம்செல்ஃப். ஓகே, ஸோ இது மோரல் அண்ட் எத்திக்கல். இது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படின்னா, இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சது, பீஸ் தட் சர்பாசத் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எப்படி சொல்கிறது, பிலிப்பியர் 4 இருக்குது அந்த வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம். அதை வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகம் வந்து அந்த சமாதானத்தை இழக்கும் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா. இதுதான் நான் அடுத்த பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 4:7 அதில் சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, பீஸ் தட் சர்பாசத் அண்டர்ஸ்டாண்டிங், புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது இந்த உலகம் வந்து இழந்துக்கும். சமாதானத்தை உலகம் வந்து இழந்துடும், பீஸ் வந்து உலகம் வந்து இழந்துடும். ஏற்கனவே இழந்து தான் இருக்குது. அதாவது பீஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து சமாதானம் பண்ணுங்கள், சமாதான தூதுவர்கள் 2 பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ண போங்க அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, சமாதானம் பண்ணுறதுக்குன்னு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பேஸஸும் கிடையாது, பேஸ் இல்லாமல் இருக்கும். ஆமாம். அப்போ சமாதானம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இந்த உலகம் வந்து அறிந்து கொள்ளாமல் போயிடும், இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னான். எப்படி அப்படின்னா, அவர் பற்றி நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் கழுதின நிருபத்தில், அவர் என்ன பண்ணார், அவருடைய மரணத்தில் என்ன பண்ணாருன்னு அங்கே போட்டிருக்கு 15. அந்த வசனம் மட்டும் பார்த்தோம்னா இப்படி சமாதானம் பண்ணின்னு இருக்கும். பட் நீங்கள் இது எங்கேருந்து நீங்கள் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது வாசிங்க 15. நீங்கள் சட்டதிட்டங்களாகிய 11 வாசிங்க. 11 ஆனபடினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் போதும். இப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே அந்த 15 வாசிங்க. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொல்லணும், கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா மாம்சம். இது என்னங்க மாம்சம்? இது வந்து ஒரு தியாலஜிக்கல் வேர்டு. இன்றைக்கி வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மாம்சத்தின்படி வாழக்கூடாது, ஆவியின்படி வாழணும்லாம் சொல்லுவாங்க. சாதாரணமாக எல்லா நேயர்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னால், பிறந்தேன் இல்லையா, பிறக்கும் பொழுது ஒரு குணநலனோடு நான் பிறக்கிறேன், அதுக்கு பேர் தான் மாம்சம்.
இது நான் என் மனசின்படி வாழுவதற்காக நான் திங்க் பண்ணி வாழ்கிறது, என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு பேர் மாம்சம். இப்போது அங்கே என்ன போட்டிருக்குன்னா, மாம்சத்தின்படி முன்னே நீங்கள், அதாவது யூதர் அல்லாதவர்களுக்கு சொல்லுது, மாம்சத்தின்படி முன்னே நீங்கள் யூதர்களால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களால் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் என்று இழிவாக எண்ணப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே பிரச்சனை உலகத்தில் சமாதானமின்மைக்கு காரணமே என்னென்னா, அவனவன் தன் தன் வழியில் போவது தான் சமாதானமின்மைக்கு காரணம். திரும்ப திரும்ப அங்கே தான் வந்து நிற்கும். அங்கேதான் சமாதானமின்மைக்கு காரணம் அதுதான். நான் என் விருப்பத்தின்படி வாழ்வேன், நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி வாழ்வீங்க. என்னுடைய விருப்பம் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இருந்தாலும் நான் அதை செய்வேன், அதை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் சமாதானமாக போனோம்? நானும் இந்த பூமியில் பிறந்திருக்கேன், எனக்கும் ரைட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்துடுதா? இது வந்துடுது, அதை சுயம் வந்துடுதா? பேலன்ஸ் போதா இல்லையா? நான் ஆண் தண்ணி அடித்தா நானும் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு பெண் சொல்கிறது, பெண் ஒன்று பண்ணுறேன்னா நானும் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்கிறது. அதான் நைட்டியை போட்டு சுற்றுறாங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தா இது என்ன பெண்கள் ட்ரெஸ்ன்னு யார் முடிவு பண்ணுது? எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த புரட்சின்னு சொல்லி இந்த ஜான் மெக்கார்த்தர் வந்து ரீசெண்டாக பேசியிருந்தார். இது வந்து இந்த பசங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து, அதாவது கட்டி வைக்கப்பட்ட பசங்களை வந்து ஓப்பன் பண்ணி நடுக்காட்டில் சும்மா ஓட விட்டா ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சமீபத்தில் பென் ஷஃபீரோ அப்படின்ற ஒருத்தரோட இன்டர்வியூவில் வந்து ஜான் மெக்கார்த்தர் பேசியிருப்பார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சமாதானமின்மைக்கு காரணமே வந்து அன்டீசென்ட் லாங்குவேஜில் சொன்னால் அவன் அவுத்து விட்ட பண்ணி மாதிரி ஓடுறது. இதுதான் வந்து சமாதானமின்மைக்கு காரணம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மாம்சத்தில், அது வந்து சரீரத்தை குறிக்கும், தன்னுடைய மாம்சத்தில்ன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வெறும் சரீரம்னு மட்டும் எடுத்துக்காம அவருடைய விருப்பத்தின்படி. ஓகே, இப்போ இவங்க மாம்ச விருப்பம்னு சொல்லும்போது, மாம்சம்னு சொல்லும்போது இவங்களுடைய விருப்பம் சொல்ற மாதிரி, இயேசு கிறிஸ்துவானவருடைய மாம்சம் சொல்லும்போது அவருடைய விருப்பத்தின்படி மனிதனாக வரும்போது அவராக விருப்பப்பட்டு, யாருடைய நிர்பந்தமும் இல்லை, யாருடைய கம்பல்ஷனும் இல்லை, அவராக விருப்பப்பட்டு உங்களுக்கான தண்டனையை இவர் மேலே சுமந்துக்கிறாரு. பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருடைய பாவத்துக்காக அவர் என்ன செய்கிறார்? மறிக்கிறார். இப்படி சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி இப்படி அவர் என்ன செய்தாருன்னா, இந்த மாம்சத்தின்படி டிவிஷன் இருந்தது இல்லையா, அதை வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்போது இதை தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்க முடியும். சமாதானம்னா என்னென்னா, அதனால தான் இயேசு சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏன்னா அவங்க இறை மக்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். இப்போது கடவுளுடைய பிள்ளைகள் யாருன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போ சமாதானம் எங்கேருந்து? சமாதானத்தை எங்கேருந்து வருது? கடவுள்கிட்ட தான் வருது. கடவுள் எப்படி சமாதானம் பண்ணார்? அவர் தம்முடைய மாம்சம், அவர் விருப்பத்தின்படி நிற்கணும். கடவுள் வந்து நான் என் விருப்பத்தின்படி தான் நிற்பான்னு நின்னார்னா யாரையுமே மன்னிக்க முடியாது. அவர் சட்டம் அப்படி தான் சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு? அவராக விருப்பப்பட்டு பூமிக்கு இறங்கி வந்து அந்த சட்டத்திட்டங்களை தன்னுடைய மாம்சத்தில், அவர் விருப்பத்தில், அவர் மேலேயே என்ன செஞ்சுக்கிறாருன்னா அதை வர வச்சு அந்த ஆக்கினை அவர் மேலே சுமந்துக்கிட்டு இப்படி சமாதானம் அவர் என்ன செய்கிறாருன்னா பண்ணி. இப்போ யூதர்னு இல்லை, கிரேக்கர்னு இல்லை, அடிமைன்னு இல்லை, சுயாதீனம் இல்லை, யாருன்னு இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே சமாதானம் பட்டிருக்கோம் கடவுளோட. சக மனிதர்களுக்கும் அப்படி தான் சமாதானம் உருவாகுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் எங்கும் சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு முறையையே துவங்கி வச்சவங்களே கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான். முன்னாடி இது கிடையவே கிடையாது. முற்காலங்களில் போர் எத்திக்ஸ் படி நீங்கள் பார்க்கும்போது இந்த சமாதான பேச்சுவார்த்தையாக நான் போகிறோம், ஒருத்தங்களுக்கு சமாதானம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இல்லை. அதாவது நான் ஒரு ஆள் வந்து தன்னை அந்த இடத்துல முன்னிறுத்தி 2 பேருக்காக இவனை இழந்து அவங்க கிட்ட போய் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சமாதானம் பண்ணி வைக்கிற வேலையை யாருமே பண்ணது கிடையாது. ஓகே, டீலிங் படி தான் சமாதானம் நடக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. ஆமாம், அது வந்து அதை மீறிட்டேன்னா நான் திரும்ப உங்ககிட்ட சண்டைக்கு வருவேன், அது சமாதானம் கிடையாது. ஆனால் மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா, நாடுகளுக்கு நடுவில் நின்னாங்க, எதிரிகளுக்கு நடுவில் நின்னாங்க. அது எவ்வளோ ரிஸ்கானதில்லை? ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் பண்ணார். அது என்ன பண்ணுன்னா ஓரளவுக்கு பெர்மனண்ட் சமாதானத்தை ஏற்படுத்துது. அட்லீஸ்ட் வந்து அந்த விஷயங்களை அறிஞ்சிருக்கிறவங்க வாழ்கிற வரைக்குமாவது அந்த சமாதானம் வந்து நிலைநிறுத்தும். ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இயேசு கிறிஸ்து தான். ஸோ பீஸ், சமாதானம் என்பது இன்றைக்கி வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நான் பீஸ்ஃபுல்லாக வாழணும், நான் சமாதானம் உடையவனாக வாழணும், அமைதி உள்ளவனாக வாழணும் அப்படின்னா அந்த அமைதிக்கு
அடையாளமும் ஊற்றமாகவும் இருக்கிறது கர்த்தராகிய இயேசு. இன்னொன்று அவர் தான் சமாதானத்தை உண்டாக்குனார்னே இருக்குது வசனம். அதான் இப்படி சமாதானம் பண்ணி கொலோசியர்ல சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அப்புறம் அவர் பேர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சமாதான பிரபு, அவருடைய சமாதான பிரபு, அப்புறம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உலகத்தில் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு. அது சமாதானம்னு சொன்னா எப்படி அன்புக்கு எவ்வளோ ரெஃபரன்ஸ் பாயிண்டா நிறைய வசனங்கள் இருக்குன்றனோ, அதுபோல சமாதானத்தை வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்குறாரு. அவர் தான் அந்த ரூட் அப்படிங்கிறதுக்கான வசனமும் நமக்கு வசனத்தில் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் வந்து சமாதானம்னு சொல்லக்கூடியவங்க அது எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா பைபிளில் இருந்தும் பைபிள் சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல எல்லாமே பைபிள்லேருந்து எடுத்துருவாங்க. பைபிள்லேருந்து எடுத்துட்டு அவங்க ஒரு அவங்களா சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் தான் புரட்சியை பண்ணோம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்கே இருக்கும்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்கும். ஆமாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமாதானம் இல்லாமல் பூமியை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஐயோ கொடுமையாக இருக்குது, இப்போவே கொடுமையாக இருக்குது. இன்னும் இது இல்லைன்னா என்ன இருக்கும்? அட்லீஸ்ட் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது, இதன் அடிப்படையில் நம்ம பேசவாது முடியுது. சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேச முடியும். இல்லைனா உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். கண்டிப்பாக உலகம் அதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. உலகம் அவ்வளோதான் முடிஞ்சிடும். உலகத்தை நம்மளே அழிச்சு. அதனால தான் அந்த சமாதானத்தை சொல்லக்கூடிய, ஏன்னா இது உலகம் பிரபஞ்சம் முழுவதும் சாத்தானுக்குள்ளே இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, இந்த தலைவர்கள் வந்து சமாதானத்தை அறியாத தலைவர்களாக, முரட்டு தலைவர்களாக ஏற்படுத்துகிறான். எல்லா பெரும்பாலான நாடுகளில் வரக்கூடியவங்க சமாதானத்தை விரும்பக்கூடியவங்களா இல்லை. அவங்களுக்கு ஆயுதம் வைக்கணும், உலகத்தில் எந்த நேரத்துலையும் எங்கேயாவது ஒரு சண்டை இருக்கணும், எங்கேயாவது ஒரு வறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த உலகத்தினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ தண்ணி அடிக்கிறவனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. ரோட்லேயே ஒரு 4 பேர் உட்காந்துட்டு ஒரு ரோட்டு ஓரமாக உட்காந்துட்டு மது அருந்துறான். ஆனால் நாம் 4 பேர் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை அறவழிகளை போதிக்கிறதுக்கோ நமக்கு போலீஸ் பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது? அரசாங்க மதுக்கடையிலேயே பர்மிஷன் இல்லாமல் பார் நடத்துகிறாங்க, அங்கங்கே நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஆனால் நம்ம வீட்டில் ப்ரேயர் நடத்துறதுக்கு அப்ஜெக்ஷன் வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், இந்த சமாதானத்தை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படணுன்றது இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியினால். சமாதானம் பண்ணுகிறவர்களையும் சமாதானத்தையும் மறுக்கிறவர்கள் மக்களுடைய கேட்டுக்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இருளை அதிகமாக விரும்புறதுனால அவங்களுக்கு ஒளியை வந்து பிடிக்கல. அந்த அடிப்படையில் தானே சட்டங்களே ஏற்றப்படுகின்றன. இப்போது ஒரு பால் திருமணங்களை வந்து சட்டப்பூர்வமாக்குறாங்க. முன்னையெல்லாம் வந்து ஐயா எங்கள் வீட்டுக்காரர் அந்த பொம்பளை வச்சிட்ருக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை ஆளை விட்டு அமிச்சோ, என்னையா நீ ஒழுங்காக குடும்பம் பண்ண மாட்டியா, அவ்வளோதான் தொலைச்சிடுவேன்னு சொல்லி போலீஸ்காரங்க மிரட்டினாங்க. இப்போ வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்க அவங்க விருப்பப்படி எது வேணாலும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டது அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதுனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இதெல்லாம் யார் உருவாக்குறதுன்னு சொன்னால், இந்த சமாதானமாகவும் ஒழுக்கமாகவும் வாழணுங்கிற இந்த அறநெறி போதிக்கக்கூடிய கிறிஸ்தவத்தையும் அதனுடைய வேறாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவையும் புறக்கணிக்கிற ஒரு ஆட்சி அமைப்பு இங்கே வருது. உலகத்தில் எல்லா நாடுகளையும் இது வந்ததுனால உலகம் இப்போ சமாதானத்தை இழந்திருக்குது, அறநெறிகளை இழந்திருக்குது, ஒழுக்கத்தை இழந்திருக்குது. அப்போ கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு போக்கு போகும்போது இந்த கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அதை நம்ம இந்த இடையில பேசிட்டோம்னா, திருச்சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இல்லை நம்ம 2 பேரும் நிகழ்ச்சி பண்ணுறோம். இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக இந்த சீசன் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. அதனால் அட்லீஸ்ட் இந்த சீசனையாவது என்ன பயன்படுத்தி அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, சமாதானத்தை கூறி நற்காரியங்களே சுவிசேஷமாக இருக்குது அப்படின்னு. இப்போது சுவிசேஷமே சமாதானத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இது கூட எபேசியர்கள் 6 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தி தான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தையே கொடுக்குதுன்றது தான் பைபிளினுடைய. அவருடைய பிறப்பே அப்படி தானே அறிவிக்க எல்லா மனுஷருக்கும் வந்து பூமியிலே சமாதானம், மனுஷர் பிரியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே வந்து உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு தான். ஆமாம், அதுதான். அதனால தான் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சமாதானம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. சரி, இப்படி சொல்லும்போது கிறிஸ்தவர்களுடைய சபைகளில் சமாதானம், ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பேசி ஆகணும்ல, நம்ம ஒரு சைடு மட்டும் பேச கண்டிப்பாக. கிறிஸ்தவர்கள் சபைகளுக்குள்ள சமாதானம் இருக்கிற மாதிரி தெரியல, கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இருக்க மாதிரி தெரியல. இப்போ இதை நாம் வந்து போய் எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? நமக்குன்னு ஒரு கடமையும் நமக்குன்னு ஒரு பொறுப்பும் நாம் செய்ய வேண்டிய வேலையும் இருக்குல்ல. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன சோர்ஸ்? அதுக்கு என்ன பதில்? சமாதானம் பண்ணணும். சமாதானம் பண்ணுவதற்கு நேர் எதிராக எது வந்தாலும் அதை நம்ம புறக்கணிக்கணும். அது நியாயமான காரணம்னு எவ்வளோ வந்தாலும் புறக்கணிக்கணும். சமாதானம் பண்ணுறதுக்கு ஏற்ற நிலைமையில் எதனாலும் விடணும்.
அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து தன் வாழ்க்கையில் செஞ்சு காமிச்சா. உயிராக இருந்தாலும் விட்டுருவேன், ஆனால் சமாதானம் தான். ஆனால் சமாதானம் தான் முக்கியம். மனுஷன் தேவனோட சீர் பொருந்தணும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும். அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறார்ல. இங்கே வந்து ஈகோவை விட்டு கொடுக்க முடியல அப்படின்னும் போது, ஈகோவை என்னால் விட்டு கொடுக்க முடியல அப்படின்னா, நான் என் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும், நான் நியாயம் பற்றி பேசினாலும், நான் என்னுடைய நியாயம் சமாதானத்தை உண்டாக்கவில்லை என்றால் அந்த நியாயம் வந்து அநியாயம் தான். இதை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்கிற விஷயம். நிறைய அதான் நான் சொல்லுவேனே, சபைகளை உருவாக்குவது என்பது ரொம்ப கடினம், உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த உடைக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்படுவதற்கு எடுக்கப்பட்ட வழியை கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், அதற்காக எதை வாழ்ந்தாலும் விடலாம் அப்படின்னு விட்டுட்டு சபைகளில் கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தது, இது வந்து கொஞ்சம் தியாலஜிக்கலாகவும் இருந்தாலும், இந்த வேர்ட் பீஸ், ஷாலோம் அப்படின்ற இந்த எபிரேய வார்த்தை இந்த பைபிளில், சமாதானம் என்பது சும்மா ஏதோ ஓகே சூப்பர் வாங்க ஓகே பிரதர் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து என்னென்னா ரிகன்சிலேஷனோட சேர்ந்தது. அதாவது அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டும்போது சீராக இருக்கணுன்றதுக்காக முழு கல்லாக இருந்தாலும் வெட்டுவாங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அரைக்கல், கால்கல், முக்காக்கல், இந்த மாதிரி ஒரு பாதி இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறது வெட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான வெட்டப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகணுமே, அதுக்கு வடிவம். அந்த ஃபிக்ஸிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, சீர் பொருந்துதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீர் பொருந்துதல் தான் உண்மையான மீனிங் ஆஃப் ஷாலோம். அப்போது சமாதானத்துக்குள்ளே சீர் பொருந்துதலும் வருது. சீர் பொருந்துதல் வந்து எப்படின்னா, இழப்பு அதோடு சேர்ந்து இருக்குது, தியாகம், இழப்பு, இது எல்லாம் இல்லாமல் ஒரு சமாதானம் இருக்குதுன்னா சமாதானம் கிடையாது. பைபிள் வந்து அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் போதிக்குது. சமாதானம்னா ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தர் அல்லது ஏதோ ஒன்று இழக்கப்படணும் அல்லது ஒடுக்கப்படணும். ஒடுக்கப்படுறதுன்னா பாடுபட வேண்டும். ஆமாம் ஆமாம், அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னும் போது அவர் எப்படி சமாதானம் பண்ணாரு? அவர் தன்னையே, அதுதான் சொன்னீங்க இல்லையா, உண்டாயிருக்கிறது, சமாதானத்தை உண்டாக்கினார், இப்படி சமாதானம் பண்ணினார் அப்படின்லாம் நம்ம வாசிக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் அவர் மரணம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். அப்போ நம்ம சமாதானம்னு சொல்லும்போது அவருடைய மரணம் அதில் மறைமுகமாக சொல்லப்பட்டது. அதனால தான் சொன்னேன், மிஷினரிஸ் வந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு இந்த உலகத்தில் ஒரு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது மிஷினரிஸ் தான். அதுக்காக அவங்க உயிரையே கூட விட்டாங்க. 2 நாடுகளுக்கு நடுவில் நின்றுருக்காங்க, 2 எதிரிகளுக்கு நடுவில் நின்றுருக்காங்க. பெரிய பெரிய விஷயங்களுக்கு நடுவில் மிஷினரிஸ் நின்று உயிரை கொடுத்து சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க உயிர் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் பேச்சு பொருளாக பெருசாக இருக்காது. ஆனால் சமாதானம் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த சமாதானம், அதனால தான் அவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இது திருந்தி தான் ஆகணும். இது வந்து நம்ம விட்டு இதுதான் ஆகணும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. சமாதானம் வந்து இட்ஸ் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா இல்லை. நிறைய இடங்களில் சமாதானம் வந்து அனுசரித்து போகுதல் அப்படின்ற மாதிரி. அனுசரித்து போகுதல் வந்து இட் கம்ஸ் அண்டர் அ டீலிங். எப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் செய்கிற வரைக்கும் நீங்கள் பிரதர் உங்கள் சைட்லேருந்து இதெல்லாம் இனிமேட்டு பண்ணிடணும், நீங்கள் இதெல்லாம் இனிமேட்டு பண்ணிடணும், நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணலைன்னா நான் பிரிச்சிருவேண்ணா, மறுபடியும் சண்டை பண்ணலாம், நான் பிரிச்சிருவேன் அப்படின்னா அது கமிட்மெண்ட்டே கிடையாது, அதில் அன்பு இல்லை, அதில் சமாதானம் கிடையாது. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வராங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வராங்க. இப்போ அவங்களுக்குள்ளே எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? ஹஸ்பண்ட் கிட்ட நீ வந்து ஒய்ஃபுக்கு இதெல்லாம் செய்யணும், இனிமேட்டு செய்யலைன்னா சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் கிட்ட போய் நீ எல்லாம் இதுமாதிரி செய்யணும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், இது மாதிரிலாம் செய்யணும். சரி, இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இல்லை ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்போ இவன் மீறுறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மீறதுக்கான விஷயங்களை தூண்டிக்கிட்டே இருப்பார். ஒய்ஃபும் அதே தான் பண்ணுவாங்க. 2 பேரும் எதுக்குன்னா அவங்களுக்கு சமாதானமாக இருக்க விருப்பம் இல்லை. அப்படி சமாதானம் வந்து ஒர்க் ஆகாது. அனுசரித்து போகிறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒர்க் ஆகுது. என்னைக்கு இருந்தாலும் வெடிச்சிடும். இங்கே வந்து தியாகம் வந்து ரொம்ப முக்கியம். தியாகம். ஸோ சமாதானத்துக்கு பின்னாடி தியாகம், பாடு இதெல்லாம் இருக்குது. ஆமாம். உயிரே போனாலும் அந்த சமாதானம் நிலைநாட்டப்படணும். ஆமாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் பிரதர். அது வந்து நம்ம வேறு வழியே இல்லை. நம்ம அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்குற சமாதானம். அந்த சமாதானத்தை தான் மனுஷனால் புரிஞ்சிக்க முடியாது. பீஸ் தட் சர்பாஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சரி, வேறு எது இந்த உலகம் இழக்கும்? எப்படியும் சாக தான் போகிறோம். ஓகே, அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் மேக்ஸிமம் உயிரை காப்பாற்றுறதுக்கான கண்டுபிடிப்புகள் அதிகமாவதற்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சாவை எப்படியாவது மேற்கொள்ளணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான். பிரதர், அடுத்து வந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னால் எது இழக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷனும் ஆசைப்படுற ஒரு விஷயம் பிரதர், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அனைவரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுமா?